ஹலோ மக்களே, வெல்கம் டு சாரா வேர்ல்டு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நலமாகவே இருக்கோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ நான் விதைச்சிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா குண்டு மிளகாயோட விதைகள். ஆல்ரெடி நம்ம வயலில் வந்துட்டு பச்சை மிளகாயில் நீட்டு மிளகாய் இருக்குங்க. குண்டு மிளகாயை நல்லா காய வச்சு அதனுடைய விதைகளை வந்து தனியாக பிரித்து எடுத்து இந்த மாதிரி ஈரமாக இருக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா மண்ணை நல்லா பொலன்னு வச்சு அதில் போட்டு மேலால் மூடி வச்சிட்டேங்க. அது 1 வீக் கழித்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அழகாக செடிகள் எல்லாம் மேலே வந்துருந்துச்சுங்க. மிளகாயில் என்னென்ன யூசஸ் இருக்குதுன்னு இந்த வீடியோவில் பார்த்துடலாம் வாங்க. மிளகாயில் பார்த்திங்கன்னா விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் கே, ஃபைட்டோநியூட்ரண்ட் இந்த மாதிரி நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குதுங்க. மிளகாயில் பார்த்திங்கன்னா கேப்சைசின் அதிக அளவு இருக்கிறதுனால கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு உதவுதுங்க. நம்ம டெய்லி ஃபுட்டில் பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறதுனால நம்ம உடல் எடையை குறைக்கிறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. மிளகாயில் இருக்கக்கூடிய கேப்சைசின் பார்த்திங்கன்னா மார்பக புற்றுநோய், நுரையீரல் புற்றுநோய் போன்ற இந்த பல வகையான புற்றுநோய் செல்களை எதிர்த்து போராடக்கூடிய அளவுக்கு திறன் கொண்டதுங்க. நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்கிறதுல இது முக்கிய பங்கு வகிக்குதுங்க. பச்சை மிளகாயில் பார்த்திங்கன்னா பீட்டா கரோட்டின் வந்து இருக்குங்க. ஸோ அதனால் இது இதய செயல்பாட்டு முறையை பராமரிக்கிறதுக்கும் உதவுதுங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா காந்தாரி மிளகான்னு சொல்லுவாங்கங்க. ரொம்ப குட்டியாக இருக்கும். குட்டியாக இருந்தாலும் இதனோட காரம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குங்க. ஓகே மக்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே மக்களே, நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.